Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். I am Ammu. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். செடி எல்லாமே ஓவர் growth ஆனதுனால இலைலாம் மஞ்சளாகுது, எல்லாம் கொட்டுது. சரி இப்போ டைம் இருக்கு, அதனால செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கற்பூரவள்ளி செடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவர் க்ரோத் ஆகிடுச்சி. கீழெல்லாம் இலை மஞ்சளாகிடுச்சி. பெரிய காற்று ஏதாச்சும் அடிச்சதுன்னா அந்த கிளை உடஞ்சிடுது. அதை கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி விடணும். வெத்தலை செடியுமே ரொம்பவே கிளை பெருசாகிடுச்சு, நல்லா படர்ந்து போகுது. இலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகுது, அதையுமே ட்ரிம் பண்ணி விடணும். நான் ஏற்கனவே மண்ணெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், மண் ஜாடி எல்லாமே. வெதர் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா மூடியாக இருக்குது. சரி மழை வர மாதிரியும் இருக்குது. இந்த டைமில் செடியை ட்ரிம் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாவே க்ரோத் இருக்கும். வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் தான் செடி கொஞ்சம் காஞ்சிடும். சரி இந்த டைமே நல்லா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சின்ன ஜாடியில் இருந்த செடியெல்லாம் பெரிய ஜாடிக்கு மாற்றி வைக்கிறேன். அப்போ தான் இன்னுமே நல்லா க்ரோத் இருக்கும். மண்ணுமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் நார் மண்ணுமே இருந்துச்சு, ஏன்னா அதை யூஸ் பண்ணனா தண்ணி ரொம்ப நேரம் தேவைப்படாது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஈர்த்து வச்சுக்கும். 2 days ஒன்ஸ் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கற்பூரவள்ளியுமே நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை வேறு ஜாடிக்கு இன்னொரு செடியாகவும் வச்சுருக்கேன். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே நட்டு வச்சுருக்கேன். வெத்தலை செடியை தான் கட் பண்ணும்போது மனசே கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது துளுக்குமான்ற ஒரு பயத்திலேயே கட் பண்ணி நட்டு வச்சுருந்தேன். எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாடியிலுமே நான் வெத்தலை செடியை நட்டு வச்சுருக்கேன். சேஃப்டிக்கு இன்னொன்றுமே வளரட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நட்டு வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு குப்பையாக இருக்காது, இருந்தாலுமே நல்லா நீட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா கொசுலாம் வரக்கூடாது, அதனால் எதுக்கும் நல்லாவே பெருக்கி கூட்டி எடுத்துகிட்டு எல்லா செடியும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா வெறிச்சோடி போன மாரி இருக்குது. எல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்து க்ரீனிஷாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்க மாரி இருக்குது. இருந்தாலுமே இது 1 monthல் மறுபடியும் க்ரோத் ஆகிடும், பார்க்க அழகாக இருக்கும். இன்றைக்கி கொரியர் ஒன்று ரிசீவ் ஆகிருக்கு, அதை போய் கலெக்ட் பண்ண தான் போகிறேன். வீட்டுக்கே இங்கே கொரியர்லாம் வரும், ஆனால் டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா $1.40 போல் எடுப்பாங்க. இதுவே நம்ம கலெக்ஷன் பாயிண்டில் போட்டோன்னா அந்த டெலிவரி காஸ்ட்டு ஃப்ரீ தான், பக்கத்துலேயே தான் இருக்கும். அதனால் அங்கே கலெக்ஷன் பாயிண்ட் கொடுத்து நான் பார்சல் அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணிப்பேன். நம்ம வாங்குகிற பொருள் $2 தான் இருக்கும், அதுக்கு போய் டெலிவரி காஸ்ட்டு போட்டு வாங்குறதுனா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் இந்த மாதிரி நியர்பையில் கலெக்ஷன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அங்கேயே நான் டெலிவரி கொடுத்து அங்கே போய் எப்போ வேணாலும் வாங்கிப்பேன். எனக்கு ஷாப்பில் வவுச்சர்லாம் கொடுத்துருந்தாங்க. $3 ஆஃபர், $4 ஆஃபர் சொல்லிட்டு அடிக்கடிக்கு கொடுப்பாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எதனாலாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் நான் வாங்கிப்பேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் ப்ரெஸ் ஆன் நெயில் நான் ஒட்டி வைக்கிறதுக்காண்டி இதை வாங்கியிருந்தேன். நான் இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும்னு நினச்சேன். இது நார்மல் பாக்ஸ் மாரி தான் இருக்குது. சரி இருந்தாலும் ஓகேன்ட்டு சரி வச்சுக்கிட்டேன். இதுவுமே நான் காசு போட்டுலாம் வாங்கலை, அந்த ஃப்ரீ வவுச்சரில் யூஸ் பண்ணி தான் நான் இதை வாங்கியிருந்தேன். அதனால் ரிட்டர்ன்லாம் போடல, பரவாயில்லன்ட்டு வச்சுக்கிட்டேன்.
இப்போ இதுக்கு இது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நிறையா நெயில்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும். இது நான் எப்போயாச்சும் கோவிலுக்கு போகிறது, எப்போயாச்சும் ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். சில டைம் இதை வச்சுருக்கிறதே மறந்துடுவேன். யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன், அடிக்கடிக்கு மறந்துட்டு போயிடுவேன். போனதுக்கப்புறம் தான் தோணும், ஐயோ நெயில்ஸை மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து நெயில்ஸ்லாம் ரெடி பண்ணி இதில் வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நிறைய டிசைன்ஸில் வந்து நெயில்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட்டே. ரீசைக்கிள் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நோட்டீஸை கலெக்ட் பண்ணாலே இதையே வச்சு ஒரு ரீசைக்கிள் பண்ணலாம் போல். நான் எப்போவோ வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி எப்படா வைப்போன்ட்டு மறந்து போயிடுவேன். சரி இந்த தடவை எடுத்துகிட்டு போய் வச்சுருவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம எந்த பொருள் வேணாலும் வைக்கலாம். இது எல்லாமே ட்ரெஸ்ஸு தான். ட்ரெஸ்ஸு, ஷூ இருக்குது. எல்லாமே சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு, அதனால் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். இதில் அந்த நோட்டீஸுமே நான் ஒட்டி தான் வைக்கிறேன். ஏன்னா இது லிஃப்ட்டுக்கிட்ட வைக்கிறதுனால யாரோ குப்பையை வச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு நினைக்கக்கூடாது. அதனால் அந்த பேப்பரையுமே ஒட்டி சேஃபாக வைக்கிறேன். வாரம் இந்த மாதிரி கலெக்ஷன் டே வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு வைக்க வேண்டியதுதான். எந்த பொருளாக இருந்தாலுமே வைக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கூட. ஈவினிங் டைம் ஆகிடுச்சி. ரொம்பவே ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருக்குது. ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்தது. எப்பயுமே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்வேன். இந்த தடவை வந்து எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் ரொம்ப இதுவாக இருந்தது. சரி அவகேடோ இருந்துச்சு, அதை வச்சு சாண்ட்விச் செய்யலான்ட்டு ரெடி பண்ணுறேன். இது நான் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அவகேடோவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்துட்டு உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ப்ரெட் பேக்கெட்டுமே இருந்துச்சு. நான் அடிக்கடிக்கு ஜாமோட தான் இதை சாப்பிடுவேன். இந்த தடவை சரி அவகேடோவோட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ரெட் இல்லைன்னா நீங்கள் பிஸ்கெட் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். சைட்லேயே வந்து காஃபியுமே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்பயும் ப்ரெட் கூட ஜாம் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க. இதுவுமே டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பட்டரியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வெதருமே ரொம்ப நல்லாயிருக்கு. சில்லுன்னு இருக்குது. லைட்டாக மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. இந்த டைமில் காஃபியும் ப்ரெட்டும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. பசங்களுமே தூங்குறாங்க. வீடே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி டிவி பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.